Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா. யுகத்தை ஆள்வது யுவசக்தி. கடந்த சில வாரங்களாக கைரான் வழங்கும் யுவாவை பார்த்து பல இளைஞர்கள் பயனடைஞ்சிருப்பீங்க, நல்லாவே தெரியும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணி பேச போகிறோம். இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கைரான், திரு ஆர்ய நடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ப்ளசன்ட் டு மீட் யூ இந்த கைரான் நிகழ்ச்சியில். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு, அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு, சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்ஸ்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சார். அந்த வகையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இளைஞர்களை ஊக்குவிக்கிறது ரொம்பவே எல்லாருக்கும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லிக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து கைரான் அப்படின்னும் பொழுது பல கேள்விகள் மனசுக்குள்ளே வருது சார். இது என்ன வார்த்தை, இங்கிலீஷா தமிழா? கைரான்றது எதுக்காக இளைஞர்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம்? கைரான்னா முதல்ல என்ன சார்? நல்ல கொஸ்டின் அலெக்ஸ். ஏன்னா இதை பற்றி நிறைய நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் எங்களை இந்த வேர்டை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கைரான்னாக்கு என்ன? சில பேர் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. கைரானுக்கு பதிலாக கிரான். எங்கள் பேங்கர்ஸே மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கைரானுங்கிற நேம் ஆக்சுவலாக அந்த நேம் கிரெடிட் ஃபார் கிவிங் த நேம் ஷுட் கோ டு மை நீஸ். ஷீ இஸ் த ஒன் ஹூ, அவங்க தான் இந்த நேமை சூஸ் பண்ணாங்க. கைரானுங்கிறது ஒரு க்ரீக் மித்தாலஜிக்கல் கேரக்டர். ஓகே. க்ரீக் மித்தாலஜியில் சென்டார்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சென்டார்ஸ் ஹாஃப் மேன் ஹாஃப் ஹார்ஸ். அதாவது ஃபேஸ் மேனாக இருக்கும், பாடி ஹார்ஸ். ஓகே. இப்போ இவங்களாம் சாதாரணமாக சென்டார்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் பீப்புள். அனிமல்ஸ்னு சொல்ல முடியாது, மேன்னும் சொல்ல முடியாது. இந்த கைரானுங்கிற சென்டார் அவர் ஹி வாஸ் த லீடர் அமங்ஸ் இந்த சென்டார்ஸில். அண்ட் அவர் தான் சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மித்தாலஜிக்கல் ஹீரோஸ். இப்போ ஹெர்குலிஸ், அகிலஸ் அண்ட் ஜேசன், இவங்க 3 பேரையும் ட்ரெயின் பண்ணது இந்த கைரான் தான். ஏன்னா கைரானுங்கிறது ட்ரெயினர் ஆஃப் லீடர்ஸ். ஓகே. ஸோ அந்த கான்செப்ட், எங்களோட கான்செப்ட் டு ட்ரெயின் லீடர்ஸ். ஸோ அது ஒரு க்ரீக் வேர்ட். பட் நாங்கள் இப்போ தமிழைஸ் ஆக்கியிருக்கோம். தமிழைஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார், இந்த கைரானுடைய இனிஷியேட்டிவ் எதுக்காக சார்? இளைஞர்களுக்காக எப்படி உதவணுன்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன். இப்போ எங்களோட இந்தியன் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது 1.2 பில்லியன். அந்த 1.2 பில்லியனில் 50% ஆஃப் தட் 1.2 பில்லியன் ஆர் பிலோ த ஏஜ் ஆஃப் 25. ஓகே. எஸ் சார். இப்போ இந்த 50% ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் பாப்புலேஷனுக்கு மேலே டபுளாக இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டே ஒரு பெரிய மார்க்கெட். அந்த செக்மெண்ட்டே ஒரு ஹியூஜ் செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுத்தாலும் அது ஒரு ஹிட் ஆகலாம். அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஜுகேஷன் ஸ்பேஸில் இருக்கலாம், இல்லாட்டி ஃபுட்டில் இருக்கலாம், எனிதிங். அந்த ஸ்பேஸ், அந்த என்டர்டெயின்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அது ஒரு பெரிய மார்க்கெட். இப்போ எங்களோட ஃபவுண்டிங் கம்பெனி எஸ்ஆர்எம். ஸோ எஸ்ஆர்எம் எஜுகேஷன் ஸ்பேஸில் இருக்குது, ப்ளஸ் ஃபுட், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும், டிரான்ஸ்போர்ட், எல்லாமே நாங்கள் அந்த செக்மெண்ட் முக்கால்வாசி நாங்கள் கவர் பண்ணிட்டோம். பட் அந்த செக்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ 25 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ரொம்ப அவங்களோட என்வாயரன்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ரக்சர்ட், சேஃப் என்வாயரன்மெண்ட். அவங்களோட கோல்ஸ் வேறு யாராவது தான் டிசைட் பண்ணுறாங்க, தீர்மானிக்கிறாங்க. அவங்களோட ரூல்ஸ் ரொம்ப சேஃப், கம்ஃபர்ட் ஜோன்லேயே கூப்பிட்டு போகிறாங்க. கரெக்ட். அவங்கள ஃபெயிலியர் ப்ரூஃப் அந்த மாதிரி தான் கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அவங்க ஃபெயிலியருக்கு சான்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி போகும்போது டில் 12th வர வரைக்கும் அவங்களோட ஃப்யூச்சர் இஸ் இன் சம்படி எல்சஸ் ஹேண்ட்ஸ். ரொம்ப சேஃப், ஸ்ட்ரக்சர்ட் என்வாயரன்மெண்ட். ஓகே. இப்போ ஸ்கூல்லேருந்து அவங்க லீவ் பண்ணி காலேஜ் போகிறாங்கன்னு வச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தேர்ஸ் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ். அவங்களோட கோல்ஸ் அப்போ இவங்களே தான் கோல்ஸை செட் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். பட் ஃப்ரீடம் அதுலேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த ஸ்டேஜில் தான் எங்களோட கைரானோட ஃபர்ஸ்ட் இன்டர்வென்ஷன். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கூல் டு கேம்பஸ், ஒரு சின்ன ஒரு டிரான்சிஷன் மாதிரி நடக்குது. ஸ்கூல் டு கேம்பஸ். இந்த டிரான்சிஷனில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கு வரும்போது அவங்களுக்கு பேசிக் கோல் செட்டிங் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ கோல் செட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸ்மார்ட்டர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்மார்ட்டர் கோல்ஸ்னால் கோல்ஸ், அந்த ஸ்மார்ட்டரே ஒரு எக்ரானிம் தான். ஒரு கோல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸ்பெசிஃபிக். நீங்கள் நான் பணக்காரன் ஆகணுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் கோலே இல்லை.
எனக்கு வந்து 1 கோடி 2 கோடி 3 கோடி இருக்கணும் அப்படின்னாக்கா அதுதான் ஸ்பெசிஃபிக் கோல். ஸோ ஸ்பெசிஃபிக், அப்புறம் மெஷரபிள், அப்புறம் அச்சீவபிள், ரெலவெண்ட், அப்புறம் வந்து டைம். முக்கால்வாசி ஒரு கோல் செட் பண்ணிட்டாக்கா அதுக்கு டைம் இருக்கணும். நான் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேனாக்கா அது கோலே இல்லை. அப்புறம் செகண்ட் வந்து எத்திக்கல். கோல் வந்து எத்திக்கலாக இருக்கணும். பணக்காரனானும் அதனால் ஒரு பேங்க்கை போய் கொண்டாடிப்பேன்னு சொல்கிறது எத்திக்கல் இல்லை. செகண்ட் வந்து கோல் ரெக்கார்டட். அந்த கோலை நீங்கள் எழுதிட்டாக்க அதில் ஒரு தனி ஒரு பவர் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட்டர் கோல்ஸ் இந்த கான்செப்ட் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எப்படி வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இப்போ உங்களோட கம்யூனிகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க டாக்டர் ஆல்பர்ட் மெஹபின்னு ஒரு UCLA ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து ஒரு மாடல் ஒன்று கண்டுபிடிச்சார். அவர் என்ன சொல்கிறாரு, கம்யூனிகேஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு அந்த கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 55% ஆஃப் த கம்யூனிகேஷன் இஸ் யோர் பாடி லாங்குவேஜ். 38% இஸ் வாய்ஸ். 7% தான் வந்து உங்களோட வேர்ட்ஸ். ஸோ 93% வந்து உங்களோட நான் வேர்பல். ஒன்லி 7% தான் வேர்பல். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி சொல்கிறீங்கன்னு தான் முக்கியம். ஸோ இது வந்து அவங்க எப்படி அவங்களுக்கு வந்து ஸ்டஃப் இருக்கலாம், பட் கம்யூனிகேட் பண்ண தெரியலனாக்கா அந்த ஸ்டஃப் வந்து வேஸ்ட்டு. அதனால் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. அப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து மேடையில் எப்படி பேசுகிறாங்க, ஒரு 10 பேருக்கு முன்னாடி எப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் நாங்கள் ட்வீக் பண்ணி ஹெல்ப் பண்ணி அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் மாடியூல். செகண்ட் இயருக்கு வந்து ஆப்டிடியூட் ஸ்கில்ஸு அதெல்லாம் நிறையா இருக்குது. கடைசியில் வந்து அவங்க ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ ஸ்கில்ஸ், எப்படி ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி எப்படி பேசலாம், இன்டர்பர்சனல் எப்படி மற்றவங்களோட எப்படி பழக, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி ஃபார் ஜாப். நவ் வி கால் திஸ் ஸ்டேஜஸ் கேம்பஸ் டு கார்ப்பரேட். இப்போ அந்த கார்ப்பரேட்டுக்கு அவங்க என்டர் பண்ணோன்னா அவங்களோட அந்த முன்னாடி இருந்த ஸ்ட்ரக்சர்ட் என்வாயரன்மெண்ட், சேஃப் என்வாயரன்மெண்ட்டு சொன்னோன்னா அதெல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிரும். ஏன்னா இப்போ வந்து இட் இஸ் chaotic environment. They have to, அவங்களுக்கு ரூல்ஸ், there's no rules. எவ்ரிபடி இஸ் ரன்னிங் ஃபார் அவங்க டார்கெட்ஸுக்கு தான் சுற்றுவாங்க. அவங்களோட பாஸே வந்து அவங்களோட மென்டராக இருக்க முடியாது, ஏன்னா அவருக்கும் டார்கெட்ஸ் இருக்கும். முன்னாடி சேஃப்லேருந்து இப்போ chaotic environment. இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு மேனேஜரியல் ஸ்கில்ஸ், அப்புறம் வந்து அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் நிறைய வந்து அந்த மாதிரி ஸ்கில் பேஸ்ட் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ ஒன் மோர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போனீங்கன்னாக்கா 65% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா is below the age of 35. By year 2020, the average age of an Indian will be 29 தான். ஆமாம். ஸோ யூத் இட்ஸ் youngest population. India has got the youngest population. China மற்றவங்க எல்லாமே they got a very old aging population. ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம், வெரி யூனிக் சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ யூத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் ஒரு மார்க்கெட் டெலிவர் பண்ணாக்கா that will be a hit because it is decided by the youth. தென் உங்களுக்கு வந்து கார்ப்பரேட்லேருந்து தென் ஒன்ஸ் யூ கம் டு ஸ்லைட்லி மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். அப்புறம் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது. ஸ்கில் பேஸ்ட்லேருந்து மோர் ஆஃப் லீடர்ஷிப். ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நாலேஜ் பேஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட நாங்கள் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறோம். அலெக்ஸ், கைரானோட இன்னொரு இனிஷியேட்டிவ் பற்றி நான் சொல்லணும். இப்போ நான் வந்து காலேஜ் லெவல்லையே இப்போ Tier 2 Tier 3 சிட்டிஸ்லனா, நீங்கள் இப்போ Tier 2 Tier 3 சிட்டிஸ்னால் சேலம், மதுரை அந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் நிறைய பேர் நாங்கள் பேசியிருக்கோம். நிறைய பேர் வந்து ஃபாரின் டிகிரிக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது. கைரான் இப்போ என்ன பண்ணியிருக்குதுன்னா மலேசியன், ஈஸ்ட் ஏஷியன் யூனிவர்சிட்டிஸோட டைப் வச்சுருக்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சிலபஸ்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. நாங்கள் இந்த காலேஜஸோட அந்த சிலபஸை மேப் பண்ணி ஃபாரின் டிகிரிஸ் வந்து லோக்கல் ரேட்ஸில் நாங்கள் ஃபாரின் டிகிரிஸ் கொடுக்குறோம். அதாவது ஸ்டூடெண்ட் இங்கேருந்து எங்கேயுமே போகாமல் ஒரு மலேசியன் யூனிவர்சிட்டிலையோ இல்லை ஒரு சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிலையோ இல்லாட்டி ஈவன் ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு ஒரு டிகிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து இப்போ பிஸ்னஸ் ஸ்டடீஸ். இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 6 months இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு 6 months அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பில் அவங்க ஸ்டைப்பண்ட் வேறு கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் டு த டியூன் ஆஃப் 1000 ringgits, இட்ஸ் அபவுட் 18,000 rupees அவங்க வந்து ஸ்டைப்பண்ட் கொடுக்குறாங்க. ஆமாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு Tier 3 சிட்டியிலேருந்து வர ஸ்டூடெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது வந்து இது கிரேட் திங். பிகாஸ் லைஃபே வந்து மாறிடுது. ரைட் நவ் இப்போ ஒரு 1-2 months முன்னாடி MOU சைன் பண்ணி இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் மேப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கேரிக்குலம் அதெல்லாம். இந்த அகாடமிக் இயர் அதுவும் ரோல் அவுட் பண்ணிடுவோம். ஓகே சார். ஸோ இந்த கைரான் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதுவும் இல்லாமல் கைரான் வந்து ஒரு தனி மனிதன் எப்படி வந்து கைரானோட இணையணும் சார்? கைரான் வந்து ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் எங்களோட பேரண்ட் கம்பெனி SRM வந்து பல வருஷங்களாக வந்து எஜுகேஷனல் ஸ்பேஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கைரான் வந்து ஒரு நேஷ்னல் ப்ரெசன்ஸ் இருக்குது.
எங்களோட ரோல்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 ட்ரெயினர்ஸ் இருக்கிறாங்க, ஆன் ரோல்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸ்ட் ஆல்சோ. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சாதாரண ஒரு காலேஜில் வந்து ஒரு ஆர்டர் கிடச்சாக்க அந்த கரிக்குலமில் ப்ரிப்பேர் பண்ணி நாங்களே எங்கள் ட்ரெயினர்ஸ் அங்கே அனுப்பிடுவோம். ப்ளஸ் நாங்கள் வந்து அந்த மலேசியன் யூனிவர்சிட்டிஸை பற்றி சொன்னேன். ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியான்னு ஒரு யூனிவர்சிட்டி இன் மலேசியா. இவங்க என்ன பண்ணுறாங்க, தே கிவ் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பிராண்டிங், இமேஜ் கன்சல்டன்சி, இது மாதிரி ஒரு 4-5 HR, பட் 4-5 ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்குது. இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்லாம் நாங்கள் நடத்துகிறோம். ஆமாம், இது வந்து வீக்கெண்ட் கோர்சஸாக நடத்துகிறோம். ப்ளஸ் மினி MBA, அதாவது ஒரு MBA நார்மலே 2 இயர்ஸ் ஆகுனாக்கா நாங்கள் ஒரு 4 மந்த்ஸில் MBA கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு கரிக்குலம் இப்போ டிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதோட சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஃபாரின் பெல்ஜியன் யூனிவர்சிட்டியிலேருந்து வரும், ஒன் ஆஃப் தி டாப் யூனிவர்சிட்டிஸ். எஸ், அதுலேருந்து வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் நாங்கள் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் நடத்துகிறோம். இது வந்து எப்படி யங்ஸ்டர்ஸ் எப்படி பேசுகிறது, எப்படி அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸிங், அதெல்லாம் வந்து ஒரு கேரிக்குலம் மாதிரி டெவலப் பண்ணி இப்போ நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எந்த விஷயத்தில் லேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க, எந்த விஷயத்தில் அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? தானே ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஒரு HR மேனேஜர் சொல்லிட்டு இருந்தார், ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இன்டர்வியூவர்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூவர் கேட்டாராம், நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்கீங்க அப்படின்னு. அவர் வந்து ஒரு 4-5 வெல் நோன் கம்பெனிஸ் சொல்லியிருக்காரு, நான் இந்த கம்பெனியை ஜாயின் பண்ணணும், இந்த கம்பெனியை ஜாயின் பண்ணணும். சம் மல்டிநேஷ்னல், சம் லோக்கல் கம்பெனிஸ். ஸோ இவரோட டவுட், அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட டவுட் என்னன்னாக்கா, இந்த இளைஞர்கள்லாம் ஏன் மற்ற கம்பெனிஸ் ஜாயின் பண்ணணும்னு பேசுகிறாங்க, இதே மாதிரி கம்பெனிஸ் ஏன் அவங்க க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் ப்ளஸ் கன்சர்ன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் US எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, சக்ஸஸ் ஆஃப் US இஸ் பிகாஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப். அவங்க வந்து அதுக்கு என்கரேஜும் பண்ணுறாங்க, ப்ளஸ் அவங்க இன்னோவேட்டிவ்னஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே அது கொஞ்சம் லேக்கிங். பட் அதுவும் வித் ப்ராப்பர் கைடன்ஸ், வித் குட் சப்போர்ட், ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்தாக்க அது வந்து நாங்கள் அதுவும் ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதான் வந்து ஃபியூச்சர் யூத்தோட பாத்வே, டெவலப்மெண்ட் பாத்வே, சக்ஸஸ். எஸ். கைரானை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு திரு நடேசன் அவர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் திரும்ப வந்து சந்திப்போம். Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆள்வது யுவசக்தி. கைரான் எப்படி உருவாச்சு, கைரான் இளைஞர்களுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுதுன்றதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம கைரானுடைய இனிஷியேட்டிவ் வந்து எதற்கு நோக்கி போக போகுது? எங்களோட டேக் லைனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இப்போ உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட பார்ப்பீங்க, அன்லீஷிங் லீடர்ஸ்னு போட்டிருப்போம். அன்லீஷிங் லீடர்ஸ்னாக்கா அந்த லீடர்ஸை வந்து நாங்கள் புஷ் அவுட் பண்ணுறது. அது ஆக்சுவலாக என்னோட ஐடியா என்னன்னாக்கா, அதை சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து கிரியேட்டிங் சூப்பர் ஸ்டார்ஸ்னு ஐ வாண்ட் டு மேக் இட். ஓகே, நவ் இஃப் யூ டேக் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து வெரி ஆர்டினரி பீப்புள். அவங்க ஒன்றும் எக்ஸ்ட்ராடனரி லுக்ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெரி ஆர்டினரி பீப்புள் ஹூ ஹவ் டன் எக்ஸ்ட்ராடனரி திங்ஸ். யூ டேக் சம் ஆஃப் த பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ். பில் கேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அவர் வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருப்பார். சாம் வால்டன், ஹீஸ் CEO ஆஃப் வால்மார்ட். ஓகே, அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருப்பார். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் போகும்போது அந்த பிரசிடென்ட் ஆஃப் தட் அசோசியேஷன் வந்து இங்கே இவரையா இங்கே வராரு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான அவர் ஐடென்டிட்டி கூட வாஸ் நாட் நோன். ஓகே, வெரி சிம்பிள் பீப்புள். டேக் நாராயணமூர்த்தி, நம்ம ஈவன் ரத்தன் டாட்டா, he was also அவரோட ரூமுக்கு போனாக்க இது வெரி ஆர்டினரி ரூம் தானே, ஒன்றும் வெரி ஹை ஃப்ளைங் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ சூப்பர் ஸ்டார்ஸ் ஆர் பேசிக்லி ஆர்டினரி பீப்புள். ப்ளஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் பீப்புள் வந்து ரொம்ப சேலஞ்சஸோடு வந்தவங்க தான் முக்கால்வாசி. நீங்கள் பட்டோடி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவருக்கு ஒரே ஒரு கண் தான், அந்த கண்லேயே வந்து ஸ்கோர்ட் செஞ்சுரி. ஸோ யாரோ அவரை கேட்டாங்களே, நீங்கள் ஒரு கண்லேயே வந்து ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணுறீங்களே, இஃப் யூ 2 eyes என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. அவரோட ஸ்கோர் டபுள் செஞ்சுரி அப்படின்னாங்க. ஸோ அவர் வந்து வித்தவுட் 1 eye. தென் யூ ஹேவ் அப்புறம் ஓப்ரா வின்ஃப்ரி, நிறைய சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்யூஸ் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. ஃபவுண்டர் ஆஃப் வெர்ஜின் ஏர்லைன்ஸ் ரிச்சர்ட் பிரான்சன்,
அவருக்கு வந்து அந்த காலத்தில் டிஸ்லெக்சிக் இருந்திருக்குது. டிஸ்லெக்சிக் வந்து ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ அந்த காலத்தில் வந்து லேர்னிங் டிசபிலிட்டின்னு அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணல அந்த டைமில். ஸோ அவர் வந்து ஸ்கூலில் நல்லா படிக்கலைன்னு அவர் அடித்து இது மாதிரி ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ கைரான் என்னோட ஆசை என்னன்னாக்கா, இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, சக்ஸஸ் ஸ்டெப்ஸ்னு. இப்போ அந்த சக்ஸஸ் ஸ்டெப்ஸை யார் ஃபாலோ பண்ணாலும் அது சக்ஸஸ் இருக்குது. ப்ளஸ் எங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அதை மேட்ச் பண்ணணும், அவ்வளோதான். அதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஒரு வின்-வின் மந்த்ரா. ஆமாம், வின்-வின் மந்த்ரா மாதிரி வி வாண்ட் டு டூ தட். நான் சிஇஓ கோச்சிங் கூட பண்ணுறேன் கைரான் மூலிமா. சிஇஓ கோச்சிங் அட் வெரி டாப் லெவல். இப்போ இந்த சிஇஓ கோச்சிங் வந்து அதுக்கு நிறைய டூல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு டூல் வந்து EQI 20 அப்படின்னு. ஓகே, இது என்னன்னாக்கா இமோஷனல் இன்டெலிஜென்ஸை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுது. ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு 5 பேர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களோட த்ரெஷோல்ட் லெவல், அதாவது பேசிக் லெவல், எல்லாருமே இன்ஜினியர்ஸ்னு வச்சுங்களேன். எல்லா இன்ஜினியர்ஸும் ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. எல்லாரோட இன்டெலிஜென்ஸ் லெவலும் ஆல்மோஸ்ட் சேம் தானே, ரைட்? இன்ஜினியர்ஸ் பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. பட் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதே லெவல்லே இருப்பாங்க? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் இப்போ டாப்பில் இருப்பார், இன்னொருத்தர் எங்கேயாவது இருப்பார், இன்னொருத்தர் வேறு எங்கேயாவது போயிருப்பார். அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் அந்த சோகால் டிஃப்ரென்சஸ்க்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? emotional intelligence. So emotional intelligence வந்து is stronger than IQ. Okay. Much more stronger than IQ. Emotional intelligence ஓட பியூட்டி என்னன்னாக்கா, IQ வந்து till 0 to 16 அது வந்து டெவலப் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டாக்னேட் ஆகும். பட் உங்களுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கேன் பி டெவலப்ட் ஈவன் till 60. ஓகே. ஆமாம், அது வந்து உங்களோட இமோஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி, இல்லாட்டி செல்ஃப் அவேர், அதில் நிறைய ஒரு 15 ஸ்கேல்ஸ் இருக்குது. 15 ஸ்கேல்ஸ் இருக்குது. இந்த 15 ஸ்கேல்ஸில் நாங்கள் வந்து மெஷர் பண்ணுவோம் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை. அதில் வந்து அவரோட டிஃப்ரென்ஷியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய லீடரோட EQs நீங்கள் எடுத்திங்கனாக்கா அதில் என்னென்ன ஸ்கேல்ஸ் இருக்குது, நம்ம எதில் வந்து ஹையாக இருக்கிறாரு, எதில் லோவாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஒரு அவரேஜ் பர்ஃபார்மர் எடுத்துக்கிட்டாலும் எது ஹையாக இருக்குது எது லோவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அவரேஜ் பர்ஃபார்மரை வந்து கோச்சிங் மூலயமா அந்த லெவலுக்கு கொண்டாந்துடலாம். அந்த டாப் பர்ஃபார்மர் லெவலுக்கு கொண்டாந்துடலாம். ஓகே. ஸோ இதுவும் வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு இன்வென்ஷன். ஆமாம், இது வந்து ஒர்க்கிங் வித் அ கனேடியன் கம்பெனி. ப்ளஸ் நிறைய டூல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் டு கோச் CEOs அண்ட் டாப் லீடர்ஸ் டு பிகம் சூப்பர் ஸ்டார்ஸ். சார், இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இதை கேட்கும் பொழுதே வந்து புதுசாக இருக்குது எங்களுக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு IQ-வோட EQ முக்கியம் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க ரொம்ப ரேர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப வித்தியாசமாக வந்து தோணுச்சு சார் எங்களுக்கு. அது எங்கள் சக்ஸஸுக்கு ஒரு நல்ல ஒரு படிக்கட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சூப்பர் ஸ்டார்ஸ்ன்ற வேர்டை கேட்கும் பொழுதே ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஸ்டார்ஸ் தான் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஒரு லேமன் சாதாரண ஒரு ஆளும் வந்து சூப்பர் ஸ்டாராக மாற முடியும் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது சார். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். லேடி காகான்னு ஒரு வெரி ஃபேமஸ் சிங்கர். ஷி சேஸ் we are all born, அவங்களோட கொட்டேஷன் என்னன்னாக்கா, we are all born as superstars. ஓகே. Now இந்த சூப்பர் ஸ்டார் எலிமெண்ட் வந்து எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு. there is in all of us. அது எப்படி நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். யூஎஸில் வந்து they have collected lot of empirical data which shows that there are steps to creating superstars. Okay. ஒரு சூப்பர் ஸ்டார் இன் ஸ்கூல் need not be a superstar in work life. Okay. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா some of the best known well known performers in industry captains அவங்க ஸ்கூலில் வந்து கொஞ்சம் அவரேஜாக தான் இருந்திருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் எலிமெண்ட் வந்து எப்படி அவங்களோட இட்ஸ் ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் டெக்னிக்ஸ் தான். ஒரு ஸ்கூல் லைஃப்பில் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டெக்னிக்ஸ். உங்களுக்கு வந்து மெமரைசிங் பண்ணோம், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, டீச்சர் சொல்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எழுதணும். பட் இன் லேட்டர் லைஃப் திங்ஸ் ஆர் மோர் ஆஃப் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ஹவ் டு கெட் ஆன் வித் பீப்புள், அப்புறம் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி ஒரு நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வி ஹவ் கிரியேட்டட் அ செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃபார் கிரியேட்டிங் அ சூப்பர் ஸ்டார். ஓகே. த்ரூ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப், நோயிங் யுவர் செல்ஃப், அதுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். சார், இதெல்லாம் கேட்கும்பொழுது ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஐ திங்க் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு ஸ்டெப்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது இளைஞர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். சார், இப்போ கைரான் விழுந்து ஃபியூச்சர் அண்ட் கரண்ட் பிளான்ஸ் நிறைய வச்சுருப்பீங்க. ஸோ கரண்ட் பிளான்ஸ்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிங்க சார். கரண்ட் பிளான்ஸ் வந்து இப்போ நம்ம வேந்தர் டிவி அந்த நம்ம ப்ரோக்ராம் யுவா ப்ரோக்ராமே எடுத்துக்கலாமே, இதில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது. அதனால் இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் எப்படியாவது இந்த அன்சங் ஹீரோஸை வந்து கூட்டு வந்து ஷோகேஸ் பண்ணலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அன்சங் ஹீரோஸ்னால் நிறைய சின்ன சின்ன கிராமத்தில் Tier 3 சிட்டிஸில் வந்து நிறைய பேர்
சின்ன சின்ன வெஞ்சர்ஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ் காட்டியிருக்காங்க. பட் எப்படியும் அவங்களுக்கு வந்து பப்ளிக் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அவங்கள அதான் யூத் பிலோ தி ஏஜ் ஆஃப் 25-30 அவங்களாம் கூட வந்து ஒரு ஷோ கேஸ் பண்ணி எப்படி ஹவு தி அச்சீவ்டு, என்ன ஸ்டெப்ஸ் இது பண்ணாங்க, என்னென்ன ஃபார்முலா அவங்க அடாப்ட் பண்ணாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, அது நம்பர் 1. அடுத்தது கைரான் டைம்ஸ்னு ஒரு மேகசின் ஒன்று இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ ரோல் அவுட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து ஆன்லைன் மேகசின். பட் இதுவே வந்து ஒரு ரெகுலர் ஹார்ட் காப்பியாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, அது நெக்ஸ்ட் 1 or 2 monthஸில் வந்துடும். அது வந்து இட் வில் நேஷ்னல் லெவல் ஐ வாண்ட் டு ஹேவ். அதுவும் யங்ஸ்டர்ஸை வந்து ஊக்குவிக்க ஒரு நிறைய வந்து சக்ஸஸ் டிப்ஸு, உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் அவேர்னஸ் நிறைய அதில் பண்ணுறோம். எங்களோட சொந்த ப்ரோக்ராம்ஸ், அதோட சினாப்சிஸ், எங்கெங்கே எங்களோட ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, பப்ளிக்கோட கண்ட்ரிபியூஷன் எல்லாமே நாங்கள் வந்து பப்ளிசைஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே, அது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நினைக்கிறேன். ப்ளஸ் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து கொஞ்சம் அதாவது ஆசியன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்களே, அங்கே வந்து வி வாண்ட் டு செட் அப் சம் வெஞ்சர்ஸ், கோச்சிங், CEO கோச்சிங், இல்லாட்டி ட்ரைனிங் சென்டர்ஸ், ஈவன் மினி யூனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங். மினினாக இட்ஸ் ஜஸ்ட் ஆஃபரிங் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ். ஓகே, ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ப்ளஸ் another மெயின் ஒரு ஃபீச்சர் தட் வி ஆர் திங்கிங் ஆஃப் டூயிங் இஸ் மேக்கிங் ஷார்ட் ஃபில்ம்ஸ். ஓகே, ஷார்ட் ஃபில்ம்ஸ் அண்ட் இந்த இயரே வந்து ஒரு ரெகுலர் தமிழ் இல்லாட்டி மலையாளம் மூவி வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். பட் ஷார்ட் ஃபில்ம்ஸ் வந்து பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இல்லாட்டி சின்ன சின்ன மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வீடியோஸ் மாதிரி ஒரு சின்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ரோல் ப்ளே மாதிரி காட்டி அது வந்து we want to sell it to companies. I think the best way to reach youth வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மூவிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நல்ல ஒரு ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அழகாக, அதாவது கிரியேட்டர் ரொம்ப தேவை, அதாவது ஒர்க்கர்ஸை விட வந்து இன்றைக்கி கிரியேட்டர் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருந்தீங்க சார். இதுக்கு அடுத்து யங்ஸ்டர்ஸுக்காக ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா சார்? டெஃபினட்டாக. இப்போ வந்து நான் ஆஃப் த கப் சொல்கிறேன் உங்களுக்கு டிப்ஸு, நிறைய டிப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அலெக்ஸ் இஸ் சக்ஸஸ் டிப்னு பார்க்க போனாக்கா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு கோல் செட்டிங். யூ மஸ்ட் ஹேவ் அ கோல். ஒரு கோல் இல்லாட்டி தேர் இஸ் நோ பர்பஸ். இப்போ ஒரு டிரெக்ஷன், இப்போ நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும், எங்கே போகணும்னு ஃபஸ்ட் தெரிஞ்சால் தானே போக முடியும். ஃபஸ்ட்டு வந்து அதை டிசைட் பண்ணிக்கணும் எங்கே போக போகிறோம், what we want to do. அந்த கோலில் வந்து யூ கேன் யூஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட்டர் கோல்ஸ் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு நல்ல பவர்ஃபுல் கோல், ஷுட் பி வர்த் வைல் கோல். அதுக்கு சேலஞ்சிங்காக இருக்கணும், ஷுட் பி வர்த் வைல். அங்கே அரைவ் பண்ணோன்னே யூ ஷுட் பி ஹாப்பி, அந்த மாதிரி ஒரு கோல் இருக்கணும். சாட்டிஸ்ஃபேக்ஷன், வெரி பவர்ஃபுல் கோல், சேலஞ்சிங்காக இருக்கட்டும், பிக் கோல். வி கால் இட் அஸ் பிக் ஹேரி ஆடாஷியஸ் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம் காலின்ஸ்னு ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு, பிக் கோல். அந்த கோலை நாங்கள் டிசைட் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த கோலை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணணும் மக்களுக்கு. நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலன்னு வச்சுங்க, அந்த கோல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பற்றி அது ஷையாக இருந்தோ இல்லாட்டி வெக்கப்பட்டுட்டு அதை பற்றி பேசலைனாக்க அந்த கோலை நாங்களே வந்து மாற்றிக்குவோம். அந்த கோலை அனௌன்ஸ் பண்ணிடணும், இதான் நான் பண்ண போகிறேன்னு. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட போகிறேன்னாக்கா அந்த கோலை வந்து அந்த 10 கிலோமீட்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் வந்து ட்வீட் பண்ணிடுவீங்க. சரி 5 கிலோமீட்டர்ஸ்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணிடணும். அது எப்படி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாக்கா அது பண்ணலன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு ஃபெயிலியருக்கு அறிகுறி. அந்தளவுக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடணும். அதுதான் என்னோடய கோல். செகண்ட் வந்து அதோட நாலேஜ், அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்கு எல்லா நாலேஜும் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அக்ராஸ் போர்டு. இது வந்து தேர்ட். ஃபோர்த் வந்து யூ மஸ்ட் சேலஞ்ச் யுவர் செல்ஃப், கீப் ரேசிங் த பார். சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு இதை முடிச்சதுக்கப்புறம் அந்த கோலை வந்து மைல் ஸ்டோன்ஸாக பிரேக் பண்ணிவிட்டு ஒரு இது முடிச்சோன்னா அடுத்த சேலஞ்ச் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சேலஞ்ச் பண்ணணும். ஆஸ் யூ டேக் ஒர்க் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலஞ்ச் உங்களையும் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கணும். ஃபிஃப்த் வந்து ட்ரெஸ்ஸிங் அப்ராப்ரியேட்லி. இப்போ ட்ரெஸ்ஸிங் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, யூ மஸ்ட் ஆல்வேஸ் ட்ரெஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஜாப். இப்போ கரண்ட் ஜாப்புக்கு நாங்கள் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. வி மஸ்ட் ட்ரெஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஜாப். இப்போ இஃப் யூ வாண்ட் டு பி ஆஃபீஸர், நவ் யூ வாண்ட் டு பி மேனேஜர்னு வச்சுங்க, அந்த மேனேஜர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாருன்னு அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும். ஆல்வேஸ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த நெக்ஸ்ட் ஜாப். ஸோ ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி, ட்ரெஸ் வெல் ஃபார் த நெக்ஸ்ட் ஜாப். சிக்ஸ்த் வந்து நீங்கள் நெட்வொர்க் பண்ணணும். அதாவது ஆஸ் மெனி பீப்புள், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10-15 நியூ பீப்புளை நீங்கள் மீட் பண்ணி ஆகணும். மீட் பண்ணி உங்களோட கோல்ஸை பற்றி பேசுங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்ஸை பற்றி பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். வெக்கப்படாமல் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நெட்வொர்க் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபோரம் கண்டுபிடிச்சி நீங்கள் நெட்வொர்க் பண்ணணும். எயித் வந்து லக். பட் இந்த லக் எப்படி தெரியுமா ஒர்க் பண்ணும்? நீங்கள் ஒரு பவர்ஃபுல் கோல் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த கோலை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிக்வயர்ட் நாலேஜ் எல்லாமே நீங்கள் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக சேலஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து
அப்ரோப்ரியேட்டாக ட்ரெஸ் பண்ணி அப்புறம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒரு 10-15 பேரை நீங்கள் புதுசாக மீட் பண்ணிங்கனாக்க அந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்டிப்பாக அதற்கான அடிப்படையை நம்ம ஆமாம், அது க்ரியேட் பண்ணிடுறோம். யாராவது ஒருத்தர் அந்த 10-15 பீப்புள் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஐ திங்க் இதே ஒரு சக்ஸஸ் மந்த்ரா மாதிரி தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லணும் சார். காமன்ஸ் இஸ் வெரி சிம்பிள் டு ஃபாலோ. ஒன்றும் பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே சார். இது நீங்கள் ரெகுலராக பண்ணிங்களாலே உங்களுக்கு சக்ஸஸ் தேடி வந்துடும். ஸோ எக்ஸலண்ட்டான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க நம்ம யங்ஸ்டர்ஸுக்காக. ஸோ ஃபைனலி கைரானில் வந்து ஜாயின் பண்ணணும்னா எந்த மாதிரியான க்ரைட்டீரியாவில் இருக்கணும் ஆட்கள் சார்? இந்த மாதிரி ஏதாவது பேரியர்ஸ் இருக்குங்களா சார்? எந்த பேரியருமே இல்லை. அதாவது குளோபல் பேரியரும் இல்லை, ஜியாகிரபிக்கல் பேரியர் எதுவுமே இல்லை. யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணலாம். எங்களோட ஆன்லைன் சர்வீசஸும் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆன்லைன் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அக்ராஸ் தி வேர்ல்ட் எனிபடி கேன் டூ. இந்தியாவில் வந்து 1.2 பில்லியன் பீப்புள், எனிபடி கேன் கம். ஐ திங்க் எக்ஸலண்ட்டான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். ஐ திங்க் இந்த மாதிரியான பெரிய பெரிய மக்கள் வந்து இளைஞர்களை ஊக்குவிக்கும் பொழுது தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களோட வேல்யூபுளான டைம்ஸை யுவா நிகழ்ச்சியில் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்காக. நன்றி சார். தேங்க்யூ. ஸோ இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கைரானை பற்றின பல தகவல்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எங்கள் யுவா ஷோவை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ இதே போல் சுவாரஸ்யமான ஒரு டாப்பிக்கோட அடுத்த யுவா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆள்வது யுவசக்தி. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you.